பிரைஸ் லார்டுங்க. இயேசு கிறிஸ்து உங்களை வாழ்த்துக்கிறேன். இந்த நாளில் கூட ரேமோடைய வார்த்தை மார்க் 10ஆம் அதிகாரத்தினுடைய 14வது வசனம். இயேசு அவர்களை கண்டு விசனமடைந்து சிறுப்பிள்ளைகளை என்னிடத்தில் வர விடுங்கள், இடம் கொடுங்கள், அவர்கள் தடை செய்யாதீர்கள், தேவ ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களதே. பாருங்க, தேவ ராஜ்யம் சிறு பிள்ளைகளுக்கு எதுவாக இருக்குது. இயேசு கிறிஸ்து விசனம் அடைஞ்சாராம். சிறு பிள்ளைகளை தடை செய்யும் போது சீசனை தடை செஞ்சாங்க. உடனே இயேசு சொன்னாரு விசனம் அடைஞ்சாராம். ஒரு சிறு பிள்ளைகளுக்கு நடக்கிறத ஆண்டவர் எப்போது விசனப்படுறாருங்க. நம்ம இந்தியாவில் 2024 இருந்து 2025 வருஷம் வரைக்கும் பாலியலான ஒவ்வொரு நாளும் கேஸுகள் அதிகமாகி கொண்டு இருக்குது. ஒரு 4 வயதுக்கு பிள்ளைக்கு நடக்கிற கொடுமையை கேட்க முடியல, ஒரு 5 வயது பிள்ளைகளுக்கு நடக்கிற கொடுமையை கேட்க முடியல. பெற்ற தகப்பனுக்கு பிள்ளைகளுக்கு பெண் பிள்ளைகள் வளர்த்துறது இந்த நூற்றாண்டுகளில் இந்த 2025 வளர்த்துறது பயங்கரமான ஒரு போராட்டம். பெண் பிள்ளையை பத்திரமா வைக்க முடியல. அந்த அளவுக்கு கொடூரமான சித்திரவாதிகள், பாலியல் தொந்தரவுகள். நீங்கள் நானும் ஜெபம் பண்ண போகிறோம். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற என்னோடு இணைந்து ஜெபம் பண்ண போகிறோம். நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். இந்த பாவங்கள், இந்த அருவருப்புகள், இந்த துன்மார்க்கத்தனங்கள், இந்த குற்றமாக ரத்தம் சிந்தப்படுது, இது கட்டப்பட நம்ம ஜெபிக்க போகிறோம். நீங்கள் நானும் ஜெபம் பண்ணுங்க. என் தலை தண்ணீருமாக என் கண்கள் குளமாயிட்டேன்னு சொன்ன வார்த்தையின்படி இந்த மாலை வேளை ஜெபிப்போம். கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கைகளை வெட்டி ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்த நல்ல பிதாவே, இந்த மாலை வேளை விசேஷமா இந்த நாளை கூட ஆண்டவரே என் தலை தண்ணீருமாக என் கண்கள் குளமாயிருந்த நலமா இருக்கட்டும். ஆண்டவரே, எங்க தேசத்துல காணப்படுகிற சிறு பிள்ளைகளுக்கு நடக்கிற இந்த கொடுமைகளை என்னால சகிக்க முடியலப்பா. ஆண்டவரே, ஒரு சிறு பிள்ளையை போல மாறாவிட்டா பரலோக ராஜ்யம் இல்லைன்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஆண்டவரே, எங்க தேசத்துல சிறு பிள்ளைகளுக்கு நடக்கிற இந்த கொடுமைகளை எங்க கண்கள் பார்க்க முடியலப்பா. ஆண்டவரே, பாலியல் ரீதியாய் நடக்கிற இந்த கொடுமைகள் மாறணுமே. பிறந்த பெண் பிள்ளைக்கு 1 மாத குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லப்பா. ஆண்டவரே, ஒரு 4 வருட பிள்ளைக்கு பாதுகாப்பு இல்லப்பா. எங்க இந்தியாவோட ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு தேசமாய் கொண்டு வருதப்பா. ஒரு நாள் இந்தியாவில் பெண் பிள்ளைகளை கட்டி கொடுக்கணும் அவ்வளவு பாதுகாப்பு சொல்லப்படுகிற தேசமா இருந்த தேசம். ஆனா பெண் பிள்ளைகளை இந்தியாவில் படிக்க வைக்காதீங்க, அது பாதுகாப்பு இல்லாத தேசம் சொல்ற அளவுக்கு எங்க இந்தியாவில் ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு தேசமாய் கொண்டு வருது. ஆண்டவரே, சிறு பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. பாலியல் ரீதியா நடக்கிற சித்திரவாதிகள் கட்டப்படட்டும். பரலோக தகப்பனே, இந்த பாலியல் ரீதியா நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் வராதபடி ஜெபிக்கிறோம்ப்பா. எங்க அரசாங்கத்தை குறித்து கவனப்பட்டு சிறு பிள்ளைகளுக்கு ஆண்டவரே பாதுகாப்பு உண்டாகும்படியாக அதே வேளை ஆண்டவரே சட்டங்கள் கொடுமையாய் மாறணும். ஆண்டவரே, சட்டங்கள் கடுமையா வரட்டப்பா. ஆண்டவரே, பயம் உண்டாகட்டும். ஆண்டவரே, சிறு பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட தீமைகள் வராதபடி ஜெபிக்கிறோம். எத்தனை சிறு பிள்ளைகள் நெருப்புல எரிக்கப்பட்டிருக்குது. ஆண்டவரே, எத்தனை பிள்ளைகள் நிச்சயில குப்பையில போடப்பட்டிருக்குதப்பா. எத்தனை ஆறுகளில தண்ணீர்களை கொலை செய்யப்பட்டிருக்குது. ஆண்டவரே, நகைச்சமிக்கிறோம். குற்றமில்லா ரத்தம் சிந்தப்பட்டிருக்குது. குற்றமில்லாத ஒரு குற்றம் அறியாத சிறு பிள்ளைகள் ரத்தம் எங்க இந்தியாவில் சிந்தப்பட்டிருக்கிறப்பா. இந்த பாவத்தை மன்னிச்சிருங்க. சிறு பிள்ளைகளை ஆண்டவர் பாதுகாப்பீராக. சிறு பிள்ளைகளை ஆண்டவர் பாதுகாத்து கொள்ள முடியாது ஜெபிக்கிறப்பா. பள்ளிக்கூடம் அனுப்பின பள்ளிக்கூடத்துல பாதுகாப்பு இல்ல. ஆண்டவரே, எங்க வரணும் பாதுகாப்பு இல்லாத ஒரு மிருகத்தனமான செயல்கள் நடக்குது. தேசத்தில் இருக்கிற பெண் பிள்ளைகள் மேல, ஆண் பிள்ளைகள் மேல ஒரு பெரிய பாதுகாப்பு வருவதாக. பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே, பாதுகாத்து கொள்ளும். ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் மேல ஒரு பாதுகாப்பு வருவதாக. அப்பா அப்பா இயேசுவே, நீங்க சொன்னீங்களே சிறு பிள்ளைகள் உங்களுடைய நீ சொல்லுதே. இங்க இந்தியாவுல சிறு பிள்ளைகளை கொண்டு வருவா. ஆண்டவரே, எத்தனை சிறு பிள்ளைகளப்பா பேர் லிஸ்டா வந்துட்டே இருக்குதப்பா. 100கணக்கான கேஸ்கள் ஆண்டவரை போடப்பட்டு கொலை செய்த ஜாலியா ஜெயில உட்கார்ந்து இருக்கிறோம். இழந்து தவிக்கிற எத்தனை பிள்ளை இழந்து தவிக்கிற எத்தனை ஆண்டவர் குடும்பங்கள் இருக்குதப்பா. என் தெய்வம், என் பெண் பிள்ளைகளை தேவனை கர்த்தர் பாதுகாத்து மறையும். என் தேசத்தில் இப்படிப்பட்ட தீமைகள் சம்பவிக்காதபடி, இப்படிப்பட்ட நாசங்கள் மோசங்கள் வந்து விடாதபடி ஆண்டவரே, எல்லா சிறு பிள்ளைகள் மேல ஒரு பெரிய பாதுகாப்பு உண்டாகட்டும். தெய்வமே, பயந்து பிள்ளையை மிக்க விடுறதாக்க பயந்து விடுகிற ஒரு நிலைமை எங்க தேசமாய் மாறிக்கொண்டு வருதப்பா. எங்க தேசத்துல ஒரு பாதுகாப்பு இல்லாம சிறு பிள்ளைகளை கேட்க பாதுகாப்பு
ஒரு தேசமாய் சம்பவித்துக் கொண்டிருக்குது. தேசத்துல ஒரு பரிசுத்தம் உண்டாகட்டும், ஒரு பாதுகாப்பு உண்டாகும்படியாக பரலோகத்தில் தேவனை நோக்கி நான் ஜெபிக்கிறேன். தெய்வ கண்ணோக்கமாகுங்க. சிறு பிள்ளைகளை வாழவர் வாயில வார்த்தை வைப்பன்னு சொன்னீங்களே. விசாச சிறு பிள்ளைகளை கொண்டு வருவா கொலை செய்து கொண்டிருக்கிறோம், மனுஷ மூலியமா கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அதெல்லாம் கட்டப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. அது கட்டப்படுவதாக, விசாசின் மன்னவில் கட்டப்படுவதாக. சிறு பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற சகல விதமான ஆயுதங்கள், கற்புக்கு விரோதமாக, ஜீவனுக்கு விரோதமாக எழும்புகிற பொல்லாத ஆவிகள் கட்டுண்டுபவதாக. பாதாளத்தில் ஏறி வந்திருக்கிற ஆவிகள் எல்லாம் கட்டுண்டுபவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கல்வாரி ரத்தத்தின் வல்லமை என் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் மேலே இப்போது இறங்க விட்டு ஜெபிக்கிற ஆண்டவரே. சிறு பிள்ளைகளுடைய பாதுகாப்பு உண்டாகட்டும், அற்புதங்களை செய்யும். ஜெபிக்கிறோம், எங்கள் ஜெபங்களுக்கு பதில் வரட்டும். இயேசு கிறிஸ்து மூலம் எங்கள் ஜெபங்களில் ஜெயங்கொள்ள ஒரு நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். நாளை கூட கண்ணீரோடு ஒவ்வொரு நாளும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். நம் தேசத்துல சிறு பெண் பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு இல்லை. நம் தேசத்துல ஒரு பெரிய பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. ஒவ்வொருவரும் பெண் பிள்ளைகளுக்காக எங்க போனாலும் கைகளை வைத்து பாதுகாப்பை ஜெபம் பண்ணுங்க. உங்க பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பும் போது கைகளை வைத்து ஜெபம் பண்ணி அனுப்புங்க. உங்க பிள்ளைகளை விரும்பி அனுப்பக்கூடாது. தேவ பாதுகாப்புள்ள, தேவதனுடைய பாதுகாப்புள்ள கட்டளையிட்டு உங்க பிள்ளைகளை அனுப்புங்க. இறுதியும் ஒரு குழந்தை இப்படி பாதிக்கப்படும் போது எப்படி சும்மா இருக்க முடியும்? ஒவ்வொரு நாளும் கண்ணி விட்டு அழுது புலம்பி ஜெபம் பண்ணுங்க. தேசத்துல தீமை மாறியாகணும். தேசத்துல இப்படிப்பட்ட தீமைகள் மாறியாகணும். தேவன் பெரிய காரியங்களை செய்யணும். பாதுகாப்புக்காக ஜெபம் பண்ணுங்க. பெரிய பெரிய காரியங்களை செய்வாராங்க.